நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் எம்ஜிஆருக்கு மட்டும் தான் எழுத முடியும். வேறு எந்த ஹீரோக்கும் நீ ஆணையிட்ட என்ன ஆக போகுது, ஒன்றும் நடக்காது. அவர் எக்ஸாக்டாக சொன்னார், அவருக்கு மட்டும் தான் அது இருக்கணும். கூல் டிரெக்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் பர்சனலி இப்போ நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் வருது. ஆஃப்டர் கூலினே சொல்லலாம். இதே மீம்ஸ் தானே இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருந்துச்சு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. ஒரு பாட்டு 2 பாட்டு மட்டும் தான் பிஆர் பண்ணுங்க, ஏஆர் பண்ணுங்க, யார் வேணால் பண்ணுங்க. அதெல்லாம் 1-2 தான் நடக்கும். எனக்கு சாய் அவர் ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிக்கும். பாட்டு மட்டும் இருந்துச்சுனால அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இப்போ டியூட்ல ஏகப்பட்ட இடத்துல சின்ன சின்ன இடத்துல எங்கே மியூசிக்கை விடணும், எங்கே திருப்பி கியூ எடுக்கணுன்றதெல்லாம் வந்துட்டு செம சென்ஸு. ஸோ அது வந்துட்டு பிஆரில் வராது. அடியில் தவிழு கிழிந்து தொங்கட்டும், அடித்தது யார் வேறு சத்தம் கேட்டு சொல்லட்டும், அது இன்ன வரைக்கும் அவருக்கு பொருந்தும். அப்படியே பயங்கரமாக நிற்கும். ஏன்னா வார்த்தைகள் எதுவுமே நமக்கு கிடையாது, அந்த ஹீரோக்காக தான் வந்து விழுந்துரும். ஏதோ ஒரு பேனா அதில் வந்து விழுந்துரும். அடிச்சு போட்டு சிங்கநல்லூரில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு பழைய படம் போஸ்டர் பார்த்துட்டு இருந்தவங்க இங்கே உட்காந்து படம் பண்ணிருக்கானா காரணம் இதெல்லாம் எனக்கு பண்ணி பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சு. உண்மையாக சொல்ல அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் இன்கம் எல்லாம் பெருசாலாம் இருக்காது. சும்மா 4 ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், ஆர்ட்டுக்கிட்டுன்னு சொல்லிக்கலாம். பிரபு சார் வீட்டிலேருந்து தினமும் லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஏதாச்சும் மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு வரும். சாப்பிட்டு போய் ஷூட்டிங் பண்ணும் சார், நான் பாய் வரிச்சு படுத்துரும் போல் இருக்கு, அந்தளவுக்கு இருக்கும். Hi guys, this is Vijay Barni here. So இன்னைக்கு நம்மளோட the director and most favorite lyricist விஷ்ணு அடவன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராகவே இருக்கேன். ஸோ ஹாப்பி டு மீட் யூ. எப்படி இந்த மனுஷன் வந்து அங்கேருந்து இப்படி மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் we have to know about it நினைக்கிறேன். எப்போ வந்து ஒரு ஆக்ஷன் நிறைஞ்ச ஒரு மனுஷன், அதாவது நீங்கள் லோகேஷ் சாரோட ஐடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும் போதே அந்த வைப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ சடனாக வாட் மேட் யூ டு ரைட் அ ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை எங்கள் ஸ்கூலில் நான் ஒருத்த மட்டும் தான் ரத்தம் சிந்துறதுல ஐடியாவே இல்லாத ஒரு ஆள். அப்படியா? கண்ணீர் சிந்தினா போதும், நமக்கு ரத்தம்லாம் ஒர்க் ஆகாது. ஆரம்பத்துலேருந்தே அந்த மூடு தான். இப்போ கைதியில் எனக்கு பிடிச்ச சீன் பார்க்கறதுனா அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறதுல தான் நான் குறியாக இருப்பேனே தவிர அடிதடி சண்டையில் நமக்கு ஆர்வம் கிடையாது. நான் எழுதின பாட்டுகள் எல்லாமே நிறைய மாஸ் பாட்டுகள் ஜோனில் தான் இருக்கும். அடிக்கணும் குறவலையை கடிச்சு துப்புன்றது தான் முக்கால்வாசி இருக்கும். அமைஞ்சது அப்படி. அதனால அந்த பக்கம் போச்சு. பட் நான் அவுட் அண்ட் அவுட்டு கேடிவியில் அதிசய வெள்ளி, ஆடி வெள்ளி இந்த ஐடியாவில் தான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீங்கள் அப்படின்னு. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் ஹாய் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ப்ரோமோ நிறைய பார்த்தோம். ஸோ அதுலேயே வந்து அவ்வளோ ஃபீல் குட்டாக அவ்வளோ அழகான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் காமிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மென் ரிட்டர்ன் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த லவ் பற்றி எழுதுகிற பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப அழகாக இருக்குது. அது எப்படி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இல்லை உங்களுக்கு அந்த லவ் மேலே இருக்க ஆசைகளா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த இடத்துல எல்லாமே அதுதான். காதலும் கோவமும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரெண்டாவது அந்தந்த கதைக்கான தேவையான டெம்ப்ளேட்டுகள் இருக்கும் இல்லையா, ரஜினி சார் சொல்கிற மாதிரி அவங்க டெம்ப்ளேட் ரியாக்ஷன் ஸ்டாக் ரியாக்ஷன் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி அந்தந்த கதைக்கான டெம்ப்ளேட்டுகள் இருக்கும். ஸோ எனக்கு ஹாய்ன்றது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் லவ் ஸ்டோரி சொல்லணுன்றது ஆசை. பேசிக் எமோஷன்ஸும் இதுவும் வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்து ரசித்த நிறையா படங்கள் இருக்கும், அதுதான் எடுத்து பண்ணணும்னு பார்த்துருப்பேன். ஸோ அதனால தான் நீங்கள் என்ன சாயல் பார்த்தாலும் அதுக்கு தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக அதுக்கு உதாரணம் இருக்கும். ஓ பரவாயில்ல, ஆனால் வெளிப்படையாக ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். இல்லை தான் இப்போ பக்கத்து பேப்பரை பார்த்து எழுதுறதுக்கும் வந்துட்டு உங்களை அது நான் லோகேஷ் நகர் தான் கற்றுக்கிட்டேன். அவர் நாங்கள் ஒரு துண்டு சீட்டில் பார்த்த ஒரு சின்ன நியூஸ் கட்டிங் வந்துட்டு எங்களுக்கு கைதியாக உருவாகும் போது இன்ஸ்பிரேஷன்ஸ் கேன் ஹேப்பன் ஃப்ரம் எனிவேர். அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி எழுதுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ண பார்க்குறேன். ஒரு பேப்பர் கட்டிங்லேருந்து வர ஒரு விஷயம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக மாறும்போது எனக்கு நான் காலம்பூர்மா உட்காந்து பாட்டுறது கேடிவி தான். எனக்கு கேடிவியும் சன் டிவி விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அதுலேருந்து எடுக்கிறதுல எனக்கு எந்த ஐடியாவும் எனக்கு பார்த்து எனக்கு இதெல்லாம் பண்ணணும். நான் அடிச்சு போட்டு சிங்கநல்லூரில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு பழைய படம் போஸ்டர் பார்த்துட்டு இருந்தவங்க இங்கே உட்காந்து படம் பண்ணிருக்கிறேன்னா காரணம் இதெல்லாம் எனக்கு பண்ணி பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் லிரிசிஸ்ட் ஆகணுன்ற கனவோடு வந்தீங்களா இல்லை டிரெக்டர் தான் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தது? இல்லை, அவுட் நவுட் டிரெக்டர் தான். டிரெக்டர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இட் வாஸ் தட். ஓகே, தென் வென் டிட் இட் சேஞ்ச் டு லிரிசிஸ்ட்? இல்லை, வீட்டுக்கு காசு அனுப்பலன்னா திருப்பி அவங்க கூட்டுருவாங்க நடக்குமா, வேற இதெல்லாம் கிடையாது. இதுதான் பண்ணணும்லாம் சினிமாவுக்கு. அது ரெண்டாவது என்னங்க, நான் கோயம்புத்தூரில் ஒரே பையன் வேறு, வீட்டுக்கு காசு கொடுத்தாகணும். இங்கே வந்து உட்காந்துட்டு இல்லை கனவு மண்ணாங்கட்டலாம் நான் 7 2 பொழுதும் வீட்டுக்கு வாடான்ட்டு அதெல்லாம் வேலைக்காது. அதான் இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, சைட் பை சைடு
உண்மையாக சொல்ல அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் இன்கம் எல்லாம் பெருசாலாம் இருக்காது. சும்மா 4 ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், ஆர்ட் கிட்டுன்னு சொல்லிக்கலாம், அடிவாங்க எங்கள் வீட்டில். அதனால் அந்த பக்கம் கொடுக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுத்தாங்க. இதுக்குள்ளே ஏதாச்சும் பழக்கிற இருந்தால் பாரு, இல்லாட்டி கிளம்பி போயிடலாம். ஸோ அதனால பண்ணும்போது பாட்டு எழுதுறது வேற ஒருத்தர் எங்கள் டீமில் நாங்கள் ஒரு பேண்டாக ஒர்க் பண்ணிருந்தோம். இப்போ பண்ணிருந்தவங்க ஒருத்தர் கிளம்பி போயிட்டேன், அப்படி அவர் படிக்கிறேன்ட்டு. அந்த இடத்துல எழுத ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் எழுத போயிட்டேன். யாரும் தப்புன்னு சொல்ல நான் தாராளமாக எழுதிட்டு இருந்தேன். சின்னதாக இந்த காது குத்துக்கு பூ விழா இதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி எழுதிட்டு இருப்போம். பாட்டெலாம் எழுதி கொடுத்து ஒரு அமௌண்ட்டை தேற்றி வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருப்போம். இங்கே போகும்போது சரி அதை டெவலப் ஆகி ஆசாசி எழுதுறது. ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் நிறைய மியூசிக் வீடியோஸும் எழுதிட்டு இருந்தோம். அங்கேருந்து லோகேஷ் நான் வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. அங்கே மாஸ்டரில் எழுதுன்ட்டு சரி ஓகே கிடைச்ச கேப்பில் பூந்துட வேண்டியதான். அப்படிதான் லிரிசிஸ்ட். ஓகே, ஸோ அது சர்வைவல்காக ஸ்டார்ட் பண்ணது தான் அஸ் எ லிரிசிஸ்ட் தான். கண்டிப்பாக டேரக்டர் ஆகணுன்றதுக்காக பிடிச்ச ஷேரோட்டை தான் அதெல்லாம். அந்த பாத்துக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அஃப்கோர்ஸ். ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரியில் இருந்து அதை பேஷனேட்டாக பண்ணுறது ஒரு சில நபர்கள் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் டக்குன்னு கிவ் அப் பண்ணிடுவாங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னால. இல்லை அதெல்லாம் தப்பே இல்லைங்க. ரெண்டாவது முகவரியில் அஜித் குமார் மாதிரி தான் குடும்பம் கஷ்டப்படுன்னு சொல்லும் போதெல்லாம் இங்கே உட்காந்து நான் கழட்டிட்டு இருக்க முடியாது. போயிடும். பட் ஆனால் ரெண்டாவது நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா 2 பக்கம் மேனேஜ் பண்ண பார்க்கணும் இல்லையா? அதனால எனக்கு பாட்டு வந்து ரொம்பவே கை கொடுத்துச்சு. கை கால் கழுத்து வரைக்கும் கொடுத்துருச்சு. அதனால தான் இந்த பக்கம் போக முடிஞ்சுது. ஸோ அது ஒர்க் பண்ணதுக்கு காரணம் இப்போ நான் போய் எழுதின பாட்டுகள் எல்லாமே பெரிய பெரிய படங்களில் பெரிய டேரக்டர்ஸோட மியூசிக் டேரக்டர் பாட்டு. அதனால் எனக்கு இன்னுமே பெரிய புஷ் இருந்துச்சு. நான் பண்ணது என்னமோ ஒரு 50% ஒரு 35% பண்ணியிருப்பேன். நான் பாஸ் மார்க் வாங்க பார்த்துருப்பேன். ஆனால் அது பெருசாக கொண்டு போனது இப்போ அனி, சாய், யுவன் சார், இமான் சார், ஜென்மாட்டன் இவங்களுக்குலாம் எழுத போகும்போது அஃப்கோர்ஸ் அந்த பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு. ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் ஹாய் அப்படின்னு பேசும்போது கவின் அவர்கள் அண்ட் நயன்தாரா அவர்கள் பேர் வந்து எங்களுக்கு செம்ம புது காம்போவாக இருந்தது. எப்படி 2 பேரும் ஒர்க் ஆகும் ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டினும் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஓகே இது புது பேராக இருக்குது, நியூ பேர் அண்ட் கே டவுன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ வாட் டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? எழுதும் போது எப்படி இருந்தது அந்த காஸ்டிங் ஒர்க்ஸ்ன்னு சொல்ல முடியும்? இல்லை தான் நான் ஐடியா யோசிக்கும் போதே இது நம்மால் படம் பார்த்துருக்கீங்களா? பாக்யராஜ் சார் சோபனாவும் பேர். எனக்கு முதல்ல நான் உட்காந்து கேட்டியில் பார்க்கும்போது இவங்க 2 இது என்னமோ போகிறாங்க. எங்கள் அப்பா அப்படி தான் காமிச்சார். அந்த ஐடியா தான் இருக்கும். ஸோ எனக்கு அதுதான் திருப்பியும் பண்ண பார்த்தேன். ஏன்னா இப்போ யார்டினி மகன் ரெஃபரன்ஸாக இங்கே படம் இந்த படத்துக்கு நான் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது சந்தோஷ் பிரபுவும் அதுக்கப்புறம் நான் டார்லிங்னு படம் இருக்குது பாக்யராஜ் சார். ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் ஐடியாஸ், இதெல்லாம் பிடிச்சி போவாங்க. ஸோ எனக்கு அதான் இப்போ எனக்கு இது நம்மால் இருக்கிற அந்த காம்போ ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த எனக்கு ஒரு கேஸ்டிங்கே லோகேஷ் நகர் அடிக்கடி பேசும்போது இருக்குது தான் மரியம் சார் தூக்கிட்டு போய் அந்த கேரக்டரை ஆப்போசிட்டில் போடும்போது தான் அந்த ஒரு கலரே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கும் அதை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக பண்ணுவோம். ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறோன்னு இருக்கு. அதுதான் உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போகிறோம். அதில் என்ன புதுசாக கொடுக்க போகிறோன்ற ஒரு ஐடியாக்காக தான் எனக்கு கேஸ்டிங்கில் அந்த க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணி இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கணும்ல. ஸோ அதனால் அதனால தான் எனக்கு பர்சனலாகவே கவினை நல்லாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு மேம் தான் ஐடியா சொல்லிட்டேன். ஒரு ஃபுல் ஐடியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஆப்ஷன் சொல்லும்போது எனக்கு கவின் சார் இருந்தால் பெட்டராக இருக்கும். அவர் தான் மேம் வாஸ் இமீடியட்லி க்யூரியஸ் அபவுட் போடலாம் கேட்டுப்பார். அதுக்கப்புறம் தான் அங்கேயும் பேசுவோம். எனக்கு இந்த ரைட்டிங்கில் வந்துட்டு எனக்கு அந்த பேசிக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது 2 பேர்த்துட்டையுமே. எனக்கு அதை யூஸ் பண்ண தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கேஸ்டிங்காகவே எனக்கு படம் ஃபுல்லாக இருந்து அமைஞ்சது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கேஸ்டிங். அஃப்கோர்ஸ் எஸ். அண்ட் நயன் மேம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இப்போ உங்களை ஆப்வியஸ்லாக இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரியும். பட் டிரெக்ஷன் வரும்போது எல்லாருக்குமே டெபியூ அப்படின்னும் போது என்ன இருக்கும், எப்படி கொடுக்க போகிறார் விஷ்ணு அவர்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நயன் மேம் அதை எப்படி வெல்கம் பண்ணாங்க அப்படின்ற? இல்லை, ஷி வாஸ் த மோஸ்ட் சப்போர்ட்டிங் அண்ட் அவங்க ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. அதாவது நீ என்ன காட்டினீங்க, நீ சொல்கிறத காட்டிடுவியா இல்லைன்னு தனி உனக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்துச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு அவங்க தான் இருந்தாங்க. ஷி வாஸ் ஆல்வேஸ் கைடிங். நாங்கள் இது பண்ணலாம் அதை பண்ணலாம், இது பண்ண முடியாது நீ பயப்படுற, இது பண்ணிக்கலாம், ப்ரொடக்ஷன் தான் நான் பேசி கொடுத்துட்றேன், இதுதான் நான் எடுத்துக்கலாம் போகலான். ரெண்டாவது இப்போ ஒவ்வொரு அவுட்லேயும் சரி மேமோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட கேட்பாங்க உனக்கு வேணுன்றது கிடைக்கிற வரைக்கும் நான் பேசி கொடுக்குறேன், நீ போய்க்கலாம். ஸோ அந்த ஹெல்ப் எப்பவுமே கூட இருக்கும். நான் இப்போ எந்த இதுவும் இப்போ சில டைம்ஸ் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரில, இதை கேட்டால் தருவாங்களா இல்லையான்னு தெரியலன்னா ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் அடிப்பேன். எனக்கு எப்பவுமே அங்கே தான் ஹெல்பிங் நேச்சர். அங்கே அவங்க கொடுத்தாங்க, அவங்க வேர்ட் சொல்லிட்டாங்கன்னா அது நடந்துடும். அதான் பவர் சென்டர் எனக்கு படத்தில். அங்கே சொன்னால் அங்கே நடந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே அவங்க தான் பெஸ்ட்டு.
ஓ வெரி நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நயன் மேம் பிடிஎஸ் பார்க்கும்போது எல்லாருமே சொல்லி கேள்விப்படுறது அவங்க நிறைய குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் அந்த மாதிரி சேட்டைகள்லாம் நடந்ததா? குக்கிங் நடக்கிறது, டீமுக்கு சர்வ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் அடிக்கடி நடக்கும். ஓ ஓகே. எனக்கு இப்போ மேம் சைட்லேருந்தும் வரும், 10வது படத்தில் பிரபு சார் இருக்கு. ஆமாம், அதுதான் நான் கேட்க வந்தேன். பிரபு சார் வீட்டில் இருந்தும் வரும், மேமும் பண்ணுவாங்க. எப்படி இதுக்கு நடுவில் ஷூட்டிங் பண்ணீங்க? அதுதான் கஷ்டம். சில டைம் சாப்பாடு கொடுக்காதீங்க, சாப்பிட்டு போய் ஷூட்டிங் பண்ணும் சார். நான் பாய் வரிசை படுத்துரும் போல் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். ஆஹா, அதெல்லாம் தனி செட்டப் தான். ஆஹா. ஃபேவரட் ஃபுட் ஏதாவது இருக்கா நயன் மேம் தோ சரி பிரபு சார் வீட்ல இருந்து வரது? அவங்க ஒரு சிக்கன் கட்லெட்டும் மட்டன் பிரியாணி போடுவாங்க, பயங்கரமா இருக்கும். பிரபு சார் வீட்ல இருந்து தினமும் லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஏதாச்சும் மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும், அந்த அளவுக்கு வரும் ஃபுட். ஆமா, ஆஃப்கோர்ஸ். அண்ட் காஸ்டிங் பற்றி பேசும்போது பாக்கியராஜ் சார் இதில் இருந்தார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அஃப்கோர்ஸ் அவரோட இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கு. பட் நீங்கள் கூட ஒர்க் பண்ணதுனால அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? அந்த எக்ஸைட்டிங் போர்ஷன் பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எங்களை ரெஸ்யூம் போட்டு தருவோம் இல்லையா, ஏடி ரெஸ்ட்டில் வந்துட்டு இப்போ என் ஃபேவரட் டேரக்டர்னு பார்க்கும்போது இந்த கமல் சார், பாக்யராஜ் சார், பிரியதர்ஷன், ஃபாசில், இந்த கிறிஸ்டபர் நோலன், இந்த 5 பேர் தான் இருக்கும். எனக்கு இதுதான் பிடிச்சிருவேன். இவங்க எல்லாமே ட்ராமாவில் ரொம்ப கைதேர்ந்தார்கள். எனக்கு அப்படி பாக்யராஜ் சார் நம்ம எடுக்கிற முக்கால்வாசி கதைகளுக்கு ஒரு உதாரணம் அங்கே தான் இருக்கும் போது. இந்த படத்தை நான் இப்போ எடுத்துக்க பார்க்குறேன், இதுதான் ஐடியா வச்சுட்டு இருப்பேன். எனக்கு ஸோ முதல் படத்தில் அவரை டைரக்ட் பண்ணுங்கிறது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் படம் ஃபுல்லாக டிரைவிங் ஃபோர்ஸே அவர் தான். நிறையா சீக்வன்ஸ்க்கு எனக்கு ஜஸ்ட் 1-2 சீக்வன்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்குது பாக்யராஜ் சாரோடது. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் மேம் அவர் அவ்வளோ இன்புட் கொடுப்பார் ஷூட்டில். இப்போ சீன் சொல்லும்போது போகும்போது சில டைம் அந்த டேரக்டர் மூலம் சூப்பராக ஹெல்ப் பண்ணி தரும். அண்ட் சீன் டிலே ஆகுது, லேட் ஆகுது, கொஞ்சம் டைம் போகுதுன்னா நீ எடு, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்டா என்று உட்காந்துருவார். அதெல்லாம் எந்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான. அண்ட் டப்பிங்கும் வந்துட்டு அவர் போகிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் முடித்தோம். 3 நாள் முடிக்கும் போது கடைசியாக கரெக்ஷன் டப்பிங் வராது. வந்து பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு டைம் இருக்காதரா, நான் போயிடுவேன்டா, அங்கே புஷ்பு மேம் கல்யாணம் பொண்ணு போக சொல்லுவார், போயிடுவேன்டா இப்போயே எடுத்துரு, ட்ரைலருக்கு நான் இப்போலாம் கூப்பிட எப்போயே எடுத்துருந்தேன். எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போனால் 3ஆம் நாள் இருந்துச்சு. அது சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய லாஸோ. எனக்கு பர்சனலாக அவரை பிடிச்சி அவ்வளோ தூரம் ரசிச்சு எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஆள். படம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவரோட சேர்ந்து இருக்கும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்கிங் அபவுட் மியூசிக், அதாவது விஷ்ணு அட்வன் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாஸ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ காட் மோடு வந்து அவ்வளோ வைரல். அதாவது இப்போ நான் ஒரு எனர்ஜி லோவாக இருக்கேன் அப்படின்னு கார் ஓட்டும் போது அந்த பாட்டு போட்டால் எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி எழுதுறீங்க? அந்த ஒரு தாட் ப்ராசஸே எனக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் நான் ஹாய் எழுதுறது பார்க்குறதோ சரி, இந்த மாதிரி மாஸும் சரி, எல்லாமே எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த மாஸ் சாங்ஸ் எழுதுற அந்த வைப் செக் எப்படி இல்லை, சிம்பிள் தான். ஹீரோக்கு தான் லிரிக் வரும். ஏன்னா அந்த இப்போ எழுதுகிற மாஸ் பாட்டு மட்டும் எனக்கு என் மண்டையில் ஒன்று தான். இப்போ யாருக்கு அதை எழுத போகிறோன்னு வாலி சாரோட சொன்னது தான். நான் இப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் எம்ஜிஆருக்கு மட்டும் தான் எழுத முடியும். வேறு எந்த ஹீரோக்கும் நீ ஆணையிட்ட என்ன ஆக போகுது, ஒன்றும் நடக்காது. அவர் எக்ஸாக்டாக சொன்னார், அவருக்கு மட்டும் தான் அது இருக்கணும். ஸோ சில விஷயங்கள்லாம் அந்த ஹீரோக்காகவே அமைஞ்சிரும். எனக்கு விஜய் சாருக்கு எழுதும்போது சரி, அஜித் சாருக்கு எழுதும்போது சரி, சூர்யா சார் காடு மோடு எழுதும்போது நான் அப்போ தான் சூர்யா சார் ஃபஸ்ட்டு சாங் எழுதுறேன். சாய்கிட்ட போய் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது சாய் வந்து டியூன் போட்டு காமிச்சாலும் நீ அதை விட்டு அவருக்கு தானே எழுதணும், எனக்கு கதை தெரியும், ஐடியா சரியான ஐடியா கதை தெரியும். அண்ட் அவருக்கு மாஸ் சாங் எழுதலாம் சூர்யா சாருக்கு, விஜய் சாருக்கு, அஜித் சாருக்கு, ரஜினி சார், கமல் சார், இவங்களுக்கெல்லாம் மாஸ் சாங் எழுதுறது ஈஸி. ஏன்னா அவங்க ரியல் லைஃப் பர்சனாகவே அவ்வளோ மாஸாக இருக்கும். ஸோ அதுக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்டு முக்கால்வாசி டைம் அந்த ஹீரோவோட ஆஃப் ஸ்க்ரீன் பர்சனாக வந்துட்டு லிரிக்ஸ்க்கு ரொம்ப உதவும். இதெல்லாம் இவங்க சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது காடு மோடு வசதி பார்த்தாதுன்றது முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது மொத்தமாக கதையே அதுதான் கருப்புன்னு சொல்லும்போது. ஸோ எனக்கு அது மாஸ் பாட்டுகள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தெலுங்கு படம் டப்பிங்கில் தமிழில் போடுவாங்க. நீங்கள் இப்போ நாம் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கால்வாசி மாஸ் பாட்டு வந்து அந்த அவங்க டைலாக்ல இருக்கும். அதுவும் ஒன் செகண்ட் நான் கேடிவியும் விஜய் டிவியும் பார்த்து உட்காந்துருக்கனால அது ஈஸியாக கிடைக்கும். ஓகே, அதனால அங்கேருந்து பிடிச்சி எடுக்கிறதா அப்படின்றீங்க? தாராளமாக. ஆஹா, தட்ஸ் வெரி நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்கிங் அபவுட் சாய் வந்து இப்போது எல்லாருமே சொல்கிறது தான், சின்ன வயசுலேயே ஹி இஸ் டூயிங் சோ மெனி ஃபிலிம்ஸ், ஹி இஸ் கமிட்டட் டு சோ மெனி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அது பிஆர்ன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் இல்லை ரியல் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணதுனால ஆஸ் எ லிரிசிஸ்டாக வாட் யூ வாண்ட் டு சே அபவுட் தீஸ் ஒப்பீனியன்? உண்மையில் ரியல் டேலண்ட். ஏன்னா இப்போ ஒரு பாட்டு 2 பாட்டு மட்டும்தான் பிஆர் பண்ணுங்க, ஏஆர் பண்ணுங்க, யார் வேணால் பண்ணுங்க, அதெல்லாம் 1-2 தான் நடக்கும். மாற்றி கொடுத்துட்டுருக்குறாருன்ற பட்சத்துலலாம் அதெல்லாம், ஏன்னா ஆன் க்ளோஸ் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துருக்கேன்.
அவர் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுவான். எனக்கு சாய் அவர் ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிக்கும். இது பண்ணலாமா அந்த க்யூரியாசிட்டி எக்ஸைட்மெண்ட்டும் நிற்கவே நிற்காது. எனக்கு 78 வயசில் பாலி சார் இன்டர்வியூ பார்க்கும்போது எவ்வளோ துருன்னு இருக்கும், ரஜினி சாரோட டாக்கி பார்த்து எவ்வளோ துருன்னு இருக்கும். அதெல்லாம் நான் அனி சார்ட்ட ஒர்க் பண்ண போகும்போது இருக்கும், விஜய் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கும். எனக்கு சாய்ட்ட ஒர்க் பண்ணும்போது அதே தான் இருந்துச்சு. இது பண்ணலாமா அது பண்ணலாமா மாற்றி இப்போ நான் ஒரு இடத்துல லிரிக் எழுதி முடிச்சு இது ஓகேடா இது நல்லா இருக்கு சார் இதில் போயிடலாமான்னு கேட்கும்போது அங்கே ஓகேனா இதுலேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் புஷ் பண்ணலாமா மேலே போகலாமா, அந்த வேலை அதோட முடிஞ்சிருக்கும், போதும் அதெல்லாம் எந்திரிச்சு போயிடலான் இருக்கும், அங்கே நிற்காது. நான் இந்த பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேலே போன எல்லாருக்குமே பார்க்கும்போது தான் எது கம்ஃபர்ட் ஜோனோ அங்கேருந்து ஒரு படி மேலே போவாங்க. ஸோ எனக்கு சாயோட ஒர்க்லேயே அதுதான். இப்போ நான் இப்போ பாட்டு மட்டும் இருந்துச்சுனால அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இப்போ டியூட்ல ஏகப்பட்ட இடத்துல சின்ன சின்ன இடத்துல எங்கே மியூசிக்கை விடணும் எங்கே திருப்பி கியூ எடுக்கணுன்றதெல்லாம் வந்துட்டு செம சென்ஸு. ஸோ அது வந்துட்டு பிஆரில் வராது, பிஆர்க்கே பண்ணாலும் சரி பிஆரில் வராது. ஆமாம் அஃப்கோர்ஸ். அண்ட் அவர் வந்து இப்போ பென்ஸில் இருக்காரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எல்சியூ வேர்ல்டுக்குள்ளே அவரும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும், லோகேஷ் அவர்களோட ஃப்ரெண்டுன்னும் போது இந்த இடத்துல நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஏன்னா நிறைய இதுக்கு எங்களுக்கு அன்ஆன்சர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா கைதி 2 எப்போ வரும்னு தெரியல, லியோ 2 என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் பென்ஸில் இருக்கீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை அவர் சாங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். அது எப்படி வந்துட்டு இருக்கு பென்ஸ்? பென்ஸ் சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஆஹா, எல்சியூக்குள்ள இருக்கும்போது இன்னும் நிறைய ஹைப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்க, எஸ், ஏகப்பட்ட நிவின் பால் இருக்காங்க, ஏகப்பட்ட காஸ்டிங் இருக்கு, சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஆஹா, ஓகே, வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இந்த கைதி 2 லியோ 2 சார் வேற ஜனநாயகனோட முடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சிஎம் சார் ஆயிட்டார் இப்போ. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் என்ன இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஃபேன்ஸ் இல்லை அந்த அப்டேட்ஸ் இப்போ எதுவுமே எது என்ன ஆர்டர்ன்றது எங்களுக்கே தெரியாது. அப்படி இப்போ AA அல்லு அர்ஜுன் சாருக்கு இப்போ முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது லோகேஷ் நகையில் தான் இருக்குது என்ன எது இருக்கிறத சொல்கிறாருன்ட்டு. பட் அவர் பீயிங் லோகேஷ் சார் இஸ் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாரு, ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் சரி எல்லா சைடில் இருந்தும் வந்து அந்த லோகேஷ் சார் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தெரியல. அது ப்ரெஷராக எடுத்துக்கிறாரா இல்லை இஸ் பீங் ஹேப்பியா, வாட் இஸ் ஹேப்பனிங்? ப்ரெஷர் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கவே முடியாது, சும்மா சிரிச்சுட்டே எல்லாம் இருக்க முடியாது. அதனால அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இப்போது அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு நல்லா வரணும், படம் நல்லா வரணுன்றது தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரெஷரை தூக்கிட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுவோன்னு பார்த்தா பாதி நாள் ஒர்க் பண்ண மாட்டோம். டெட்லைன் இல்லாமல் நம்ம என்றைக்குமே ஒரு வேலையை முடிக்க முடியாது. ஸோ அந்த ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. ஆஹா, பட் ஆனால் ஹீ இஸ் அ வெரி கூல் டிரெக்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் பர்சனலி இப்போ நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் வருது, நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க, ஆஃப்டர் கூலினே சொல்லலாம். ஸோ ஹவு இஸ் ஹேண்டிலிங் தட் ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ்? அந்த சைட் ஆஃப் லோகேஷ் அவர்கள் எங்களுக்கு தெரியவே இல்லை. இல்லை அதே செட்டப் தான். இப்போ ரஜினி சார் படங்கள் மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போகிறீங்க அவ்வளோ தூரம் கீழே போவீங்க, திருப்பி மேலே போகிறீங்க, அதே செட்டப் தான். ஏன்னா இப்போ மீம்ஸும் இதெல்லாம் வருது. ஆமாம், இதே மீம்ஸ் தானே இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருந்துச்சு. இது எல்லா டேரக்டருக்குமே நடக்கிறது போகிறது தான். இப்போ நெல்சா கியூட்டின்னு போட்டு பேசிட்டு இருந்தாங்க, திரும்பி மட்டும் பழவலும் பிறந்திருந்தாங்க, திருப்பி அவர் மேலே குறைச்சிட்டு இருக்காங்க. அதே தான் லோகேஷ் நாங்கள் இப்போ இதுக்கு அடுத்து வர போகிறவங்களுக்கும் அதே தான். ஸோ அதாவது ப்ரேஸ் பண்ணும்போது கரெக்டுன்னு சொல்லிட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது தப்புன்னு சொல்கிறதுல பாயிண்ட்டே இல்லை. எங்களுக்கு சொல்கிறது தான். ஏன்னா பாராட்ட உரிமை இருந்துச்சுன்னா அவனுக்கு திட்ட உரிமையும் வரும். அது ரெண்டாவது அவனுக்கு தானே உழைக்கிறோம். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லைங்களே. இட்ஸ் வெரி நைஸ் ப்ராக்டிக்கலி திங்கிங் அபவுட் திங்ஸ்ன்றது. இட்ஸ் ஆக்சுவலி குட் திங். பரவாயில்ல, இட்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்கிங் அபவுட் எல்சியூ, விஜய் சார் எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க? ஏன்னா நீங்கள் ஜனநாயகனுக்கு பாட்டு எழுதிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு ரூமர்ஸ் அப்போ வந்தது. ஆமாம், அது என்ன ஆச்சு? ட்ராக் மாறிடுச்சு. ஓகே, அணியனோட உட்காந்து ஒரு ட்ராக் வரணும், பின்ன சார்ட்ட பேசியிருந்தோம். பின்ன அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் மாறிச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் ஏன் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு திருப்பி ட்ராக் வரும்போது என்னால் போகவே முடியல. நான் போய் உட்காந்து எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டப் பண்ணணும். நான் இங்கே ஷூட்டிங் வந்துட்டு நான் சபரிமலைக்கு பெரிய பாதையில் போகிற மாதிரி எப்போ போகிறேன் எது போகிறேன்னு தெரியாது, மாறி போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது மிஸ் ஆயிருந்துச்சு. ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க விஜய் சாரை? பிகாஸ் நம்ம லியோ 2 வரைக்கும் யோசிச்சு வச்சுருந்தோம், நீங்கள் கூட ஒர்க் பண்ணதுனால நான் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் அதான் எனக்கு நான் ரெடின்னு எழுதும்போது நான் அதுக்கு ரெடியானு கேட்டால் கிடையாது. இப்போ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது மிஸ் பண்ண எப்படிங்க அந்த அவரை தவிர்த்துட்டு இப்போ அந்த மாதம் காட்டுறதுலாம் கிடையாதுங்க. ஏன்னா நேற்றும் நைட்டு திருப்பி ஷோ போயிருந்தோம், முதல் நாள் போயிட்டு. நேற்று ஃபேமிலியாக போய் உட்காந்துருக்குறோம். எல்லாம் அந்த தளபதி கச்சேரிக்கு ஆட ஆரம்பிச்சவன் அதை கடைசி வரைக்கும் மூச்சு வாங்க ஆடிட்டு இருக்கான். நான் இது இன்னொரு ஹீரோக்குன்னு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு, ஒரு லிரிக் எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் எழுதணும் இப்போ விஜய் சாருக்கு யோசிச்சு அப்படின்னா என்ன? விஜய் சாருங்களா?
எனக்கு என்றைக்குமே பிடிச்ச அவருக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன். அடிக்கிற அடியில் தவிழு கிழிஞ்சு தொங்கட்டும், அடித்தது யார் வேறு சத்தம் கேட்டு சொல்லட்டும். அது இன்ன வரைக்கும் அவருக்கு பொருந்தும். அப்படியே பயங்கரமாக நிற்கும். ஆமாம், அது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, அந்த லிரிக் வந்து கரெக்டாக உட்காந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமான லிரிக் எனக்கு அவருக்குன்னு ஜாலியாக. ஏன்னா வார்த்தைகள் எதுவுமே நமக்கு கிடையாது, அந்த ஹீரோக்காக தான் வந்து விழுந்துரும். ஏதோ ஒரு பேனா அதில் வந்து விழுந்துரும். ஸோ அந்த ஹீரோக்காக உட்கார்றது தான் எனக்கு அது பயங்கரமான செட்டப் வரும். இன்னி வரைக்கும் அவருக்கு அது செட் ஆகுது அப்படின்றீங்க. ஓகே, சூப்பர். எஸ், கமிங் பேக் டு ஹாய். நான் வந்து விஜய் சார் ஃபேனுன்றதுனால எங்கேயோ போயிட்டேன். பட் எஸ், கமிங் பேக் டு ஹாய். அண்ட் கவின் அவர்கள், நீங்களும் பயங்கர பெரிய ஜேர்னின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் கவின் அவர்களை என்ன வித்தியாசமாக காமிச்சிருக்கீங்க? ஏன்னா அவர் க்யூட் சமத்து பாயாக எங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்டாக இருக்க போகிறாரா, ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாரா, அந்த சைட் ஆஃப் கவின் சார் பற்றி சொல்ல முடியுமா? இது அவுட் அண்ட் அவுட் இது ஒரு இன்னசென்ட் காய் தான். அவர் இது வரைக்கும் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நறுக்குன்னு ரிப்ளை கொடுக்குற ஆளாக இருப்பார். இது வரைக்கும் பண்ணுற படங்கள் முக்காத்துலையுமே அவர் வந்துட்டு நெல்சன் சாரோட ஃப்ரெண்டாகவே இருப்பார். ஆமாம். இதில் பாக்யராஜ் சார் பையனாக இருக்கார். ஓ, இதுதான் ஐடியா. நான் வந்துட்டு தலை பி தட் மோஸ்ட் இன்னசென்ட் பாவம் கை, அவனை ஏன்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஆளாக இருந்துட்டு போயிடலாம். எனக்கு அது ரஜினி சார் ஃபார்முலா தான். எனக்கு அந்த ஒரு மூடு தான். ஆனால் இந்த பக்கம் மேம் வந்து அடாவடியான ஒரு ஆள். ஸோ அதனால் எனக்கு அதுதான் ஐடியா. அந்த காம்போ வந்து அப்போதான் ஒர்க் ஆகும். இன்னசென்ட் பாய், அடாவடி கேர்ள் மேக்ஸ் பெஸ்ட் பேர். முக்காசி எங்கள் வீட்டில் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஒரு அமைதியான ஆள் தான், எங்கள் அம்மா அடாவடியான ஆள் தான். ஒர்க் அவுட் ஆகிறது முக்காசி வீட்டில் அப்படி தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், அதே தான். அஃப்கோர்ஸ். அண்ட் எஸ், விக்னேஸ்வரன் அவர்களும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ரவுடி பிக்சர்ஸும் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க செட்டுக்கு வருவாங்களா, உயிர் உள்ளகலாம் வருவாங்களா? வருவாங்க, எப்பயாச்சும் வருவாங்க. ஓ, வெரி நைஸ். அந்த மொமெண்ட்ஸ் எங்களுக்கு ஏதாவது பிடிஎஸ் ஷேர் பண்ண முடியுமா? How will that be? எப்பயாச்சும் இப்போ ஈஸியாக எங்கேயாச்சும் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அவங்க டைம் கிடச்சதுன்னா எப்பயாச்சும் வருவாங்க. ஜாலியாக அவங்க பாட்டு விளையாண்டுருப்பாங்க பசங்க. அண்ட் அவங்க வந்துட்டாங்க, மேம் ஒரு குதூகலமாயிருவாங்க. எஸ். அண்ட் விக்கி அண்ணன் வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட்டிவ் தான். அவர் அடிக்கடி வந்து அவர் மாட்டுக்கிட்டலாம் வரவே மாட்டார். அவர் பாட்டு தூரமாக வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். ஏன்னா ஷூட் பண்ணுவோம், நான் டிஸ்டர்ப் அவன் எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. ஓ, ஆஸ் அ டிரெக்டரா. பட் ஆனால் அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும்ல, இது அது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு அந்த கான்வர்சேஷனே இல்லை. அந்த இதெல்லாம் வரவே மாட்டார். ப்ரொடியூசராக இருந்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எதுக்கு நான் இன்னொருத்தவங்க நர்வஸ் ஆக்கிட்டு பார்க்குறாங்க போகிறாங்கன்றதெல்லாம் வரவே மாட்டார். ரெண்டாவது எனக்கும் இப்போ ஷூட் பண்ணுற ப்ரெஷரில் நான் தீ மிதிக்கிற மாதிரி போயிட்டுருப்பேன். ஸோ அந்த டைம் ஸ்பேனில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு யார் எங்கே இருக்கா என்ன இருக்கான்லாம் பார்க்குறதுலாம் டைமே இருக்காது. ஸோ அதனால் வாங்க கவனித்து உபசரிக்கிறதுக்கு உட்காரக்கலாம் இருக்காது. பட் ஆனால் எனக்கு அந்த ப்ரெஷர் அவர் கொடுக்கவே மாட்டார். அவர் ஒருவர் பாப்பா நீ எடுக்கிறது எடுத்துக்கோ அப்படியே போயிடுவார். அண்டு மேமும் சரி, இப்போ ரவுடி பிக்சர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இருந்து தேவர் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் த ஸ்டோரி. ஏன்னா அவங்க ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தேவர் வெரி ஹாப்பி. அதனால தான் கோ ஹெட் போயிடலாம், ரிஸ்க் எடுத்துடலாம், இதில் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை போயிடலாம் தான் அவங்க ஆல்டுகேதர் அப்படியே உள்ளே வந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு. கண்டென்ட் மேலே மக்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் விஷ்ணு அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது we are so happy, we are so excited எந்த மாதிரியான கதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், இன்னும் பெரிய டிரெக்டரோட நீங்கள் நிறைய கொலாபரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.